மனசு நிறைந்த மகிழ்ச்சிகள் உறவின் கவிதை சொல்லும் மாயாவின் மறுபக்கம். பொருந்தாத ஆடைய போல பொருத்தம் இல்லாத வாழ்க்கை அமைஞ்சா என்ன பண்றது? நான் என்ன பண்றது? என் வாழ்க்கை அந்த மாதிரி சார். நான் எதிர்பார்த்தனா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவி அமைவான்னு நான் எதிர்பார்த்தனா? நான் ஒன்னும் தவம் இருக்கலைங்க எனக்கு இப்படிப்பட்ட ஒரு புருஷன் அமையணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. என் பெத்தவங்க சொன்னாங்களேங்கிறதுக்காக இந்த பாவி பயலுக்கு நான் கழுத்து நீட்டினேன். என்னாச்சு பாத்தீங்களா? இப்படி சொல்ற ஒரு பெண்ணும் இருக்காங்க, அப்படி சொல்ற ஒரு ஆணும் இருக்காங்க. இந்த உலக வாழ்க்கையில எப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை சந்திக்கும் போது யதார்த்தமா ஒவ்வொரு பேச்சுலருக்குமே ஒரு கவலை இருக்கும் மனசுல. அச்சோ, நமக்கு வரப்போறவ எப்படி இருக்க போறாளோ? நாம நமிதா மாதிரி எதிர்பார்த்தமே, அட்லீஸ்ட் ஒரு ஸ்னேகா மாதிரியாவது இருக்கலாமே. சரி, ஸ்னேகா தான் இல்ல. சுப்பிரமணியபுரம் படத்துல வருது ஒரு ஹீரோயின், அந்த பொண்ணு பார்த்தா நடிகை மாதிரியா இருக்கு, பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி தானே இருக்கு, அந்த மாதிரியாவது அமையலாமே நினைச்சுக்கிட்டே இருக்கிறப்போ தூரத்துல நம்ம தெருவுலயே ஒரு பொண்ணு நடந்து வருவா. ஏன் இதோ இவ்வளவு மாதிரியாவது இருக்கலாமே போது பலார்னு ஒருத்தன் கண்ணத்துல அறிவான். நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். 3 நாளா ஏன் ஆளைய பாத்துக்கிட்டு இருக்கிற நீ? கற்பனை வாழ்க்கையை பத்தின பயங்களின் வெளிப்பாடு. அந்த கற்பனை தான் இரவு நேரங்கள்ல கனவா வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கு. போற போக்குல பாக்குறதெல்லாம் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம அள்ளி போட்டுக்கிட்டு ஐ லவ் யூ சொல்றதுனால வர பிரச்சனை அது. அதே நேரத்துல ஒரு பையன் வரான், 3 நாள் பஸ் ஸ்டாண்ட்ல காத்திருந்தான், 4வது நாள் பஸ்லயே வந்துட்டான், 5வது நாள் பக்கத்துல வந்து நின்னான், 6வது நாள் சீட்ல உட்கார்ந்தான். ஓ, அவ்வளவு பொறுமெல்லாம் இருக்காதுங்கிறீங்களா? ஒரே நாள்ல விஷயத்த சொல்லிடுவானோ? அது எங்க இருந்து உருப்பிடும்? இவ்வளவுதான் காதலுங்கிறது. கடைசி நிறுத்தம் மாதிரி பஸ்ஸை விட்டு இறங்குறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடும். இதே மாதிரி தினமும் பஸ்ல ஏறது இறங்குறது, பஸ்ல ஏறது இறங்குறது, இப்படியே தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் அந்த பஸ் ஏதாவது ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வாசல்ல நிற்கும், கல்யாணமும் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு. இதை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா ஏதாவது எசக்கு பிசக்கா நீங்க திரும்ப சொன்னான்னு சொல்லுவீங்க. அனுமதிக்காத வரை யதார்த்தமாய் நம் வாழ்க்கையில் குறுக்கிடும் எவரையும் உறவுகளாய் உணர்வுகளாய் நினைத்து அனுமதிக்காத வரை நம் வாழ்க்கை பத்திரப்படுத்தப்பட்டுள்ளது. என்றாவது ஒரு நாள் நாம் அசந்திடுவோம். அன்று வாழ்க்கை சூனியமாகுவதை தடுக்கவும் இயலாது. யதார்த்தமா யோசிச்சு பாருங்க. போற போக்குல எதையும் அள்ளி போட்டுட்டு போறதுக்கு நம்ம வாழ்க்கை ஒன்றும் சூப்பர் மார்க்கெட் கிடையாது. நிறுத்தி நிதானமா அலசி ஆராய்ஞ்சி பெத்தவங்க சொல்றதை கேட்டோம் அப்படின்னா பொறுப்பான வாழ்க்கை அமைகிறத யாராலையும் தடுக்க இயலாது. இணைந்திருப்போம். இது சக்தியின் நிலாச்சோறு. மாயாவின் மறுபக்கம்.